12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதும் கல்லூரிகளை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிடுவர் மாணவர்களும் பெற்றோர்களும். அதற்கு அவசியமான கட் ஆஃப் நிலை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று விளக்குகிறது இந்த தொகுப்பு. இயற்பியலில் கடந்த ஆண்டு 5 முழு மதிப்பெண்களில் இருந்து இந்த ஆண்டு 187 உயர்ந்துள்ளது. அதே சமயம் வேதியியலில் 1703 இருந்த சென்டம் எண்ணிக்கை 1123 குறைந்திருக்கிறது. உயிரியலில் 775 இருந்த சென்டம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 221 குறைந்துள்ளது. அதுவே பொறியியல் கட் ஆஃபை நிர்ணயிக்கும் கணிதத்தில் கடந்த ஆண்டு 3361 இருந்த சென்டம் எண்ணிக்கை இந்த ஆண்டு 3656 அதிகரித்துள்ளது. இதனால் பொறியியல், வேளாண், கால்நடை உள்ளிட்ட படிப்புகளின் கட் ஆஃப் நிலை சற்று அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. பயாலஜி மார்க்னால இருந்து கம்மியானாலும் இப்ப மார்க் கட் ஆஃப் மற்ற அக்ரிகல்ச்சருக்கோ வெட்டினரிக்கோ கட் ஆஃப் குறையும்னா கண்டிப்பா குறையதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மக்கள் நீட் இல்லைன்னா கண்டிப்பா அக்ரிகல்ச்சரோ வெட்டினரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெட்டினரி அக்ரிகல்ச்சருக்கு மார்ஜினலி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுதான் வாய்ப்பு இருக்கு. கலைப்பிரிவு பாடங்களை பொறுத்தவரை வணிகவியலில் 3084 இருந்து 8301 சென்டம் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கணக்கு பதிவியலில் மாணவர்களின் சென்டம் எண்ணிக்கை 4341 இருந்து 5597 உயர்ந்துள்ளது. வணிக கணிதத்தில் 1072 இருந்து 2551 பொருளியலில் 442 இருந்து 1717 சென்டம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கலை அறிவியல் படிப்புகளுக்கான கட் ஆஃப் நிலை இதனால் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா பிகாம் படிப்புக்கு மோகம் முதலே ஜாஸ்தி. ஆர்ட்ஸ் கல்லூரில ஈவன் சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்க கூட நான் பிகாம் பிபிஏ மாதிரி. சோ அதுக்கு கண்டிப்பா கட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் கட் ஆஃப் அது பேஸ் பண்ணி அதுல கண்டிப்பா மிக கடுமையான போட்டி கண்டிப்பா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். நீட் தேர்வின் நடைமுறையால் மருத்துவத்திற்கு கட் ஆஃப் அவசியமல்லாத நிலையே தற்போது வரை நீடிக்கிறது. உயிரியலில் 1 மதிப்பெண் வழங்கப்படுவது தொடர்பான நீதிமன்ற வழக்கில் சாதகமான தீர்ப்பு வந்தால் சென்டம் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தனுடன் அபிநயா.